ஒரு வருஷத்துல 18 படம் பண்ணேன். அந்த கடன் நாடு இன்னும் இருக்கு. இந்த அளவு கடன் இருக்கு. பார்த்து நீ இன்னும் கஷ்டப்படணும். இதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தே தவிர. Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது. First of all, எனக்கும் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்க்கும் ரொம்ப இணைப்பிரியா பாசம். சினிமா ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அந்த கடன் எல்லாம் அடிச்சேன். எவ்வளவு கடன் இருந்தது? அப்பவே ஒரு 33-34 லட்சம் ரூபாய். எங்கேயுமே நான் ஹீரோவாயிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர்ற உடலை கடவுள் நான் இப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன், எனக்கு போஸ்டர் ஓட்டிருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் சார் சத்தியமா நான் ஏதாவது கடைக்கு போனா பிரைஸ் டேக் பார்க்காம வாங்க மாட்டேன். கூட ஆர்டிஸ்ட் அந்த வெள்ளை ஷர்ட் எடுங்க பேக் பண்ணுங்க, அந்த ரோஸ் கலர் ஷர்ட் எடுங்க பேக் பண்ணுங்க அப்படின்றத பார்த்துருக்கேன். when you understand you wear the shirt doesn't wear you. ஸோ உடம்பு நல்லா இருந்தா சட்டும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினது நான் தான். அப்போ 8.5 லட்சம் ரூபாய். அப்போ அதுக்கு மாசத்துக்கே 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கடன் அடைக்க வேண்டியது. எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ, அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பர்சனல் ஜேர்னி நீங்கள் சொல்கிறீங்களே, ஒன் ஃபைன் குட் டேல என்னுடைய அமௌண்ட் ஒரு 600 ருபீஸ் பே இருக்கும் அப்படின்னு. ஸோ 80s 600 இஸ் ஹியூஜ் மணி ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அதிகபட்சமாக 100 ரூபாய் பார்த்தாலே பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த பிறகு வேலை செய்யும் போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில் கிடச்ச முதல் பே என்ன? அதுக்கு பன்னீர் புஷ்பம் முன்னாடி ஒரு படம் பண்ணேன், மழலை பட்டாளம்னு ஒரு படம். அது ஒரு சின்ன ரோல். அது ஸோ அதில் 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் 2,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அதை நான் மறக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவேன். பட் வேறு வழியில் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அந்த 2,000 ரூபாய் அதில் 1,000 ரூபாய் அம்மாவுக்கு கொடுத்தேன். ஒரு 1,000 ரூபாய்க்கு அம்மாவுக்கு துணிமணி தான் ஏதோ படவெல்லாம் வாங்கி அம்மாவுக்கு கொடுத்தேன். ஓகே. ஸோ அந்த 2,000 அம்மாக்காக ஸ்பெண்ட் பண்ணது தான். ஒரு பைசா கூட எனக்கு காட்டல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். 2K தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய பே செக்காக இருந்திருக்கு. பட் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும்போது உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்ததெல்லாம் என்ன? எல்லாம் கொடுப்பேன், அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். என்ன அமௌண்ட் கொடுப்பேன்? ஆன் அ பேட் டே 80 to 90 rupees, ஆன் அ கிரேட் டே 600 rupees. இது வேரியேஷன். 600 ரெகுலர் கிடையாது. அதான் எப்போவாது எப்பயாவது ஏதாவது ப்ரொடியூசர் எடிட்டிங்கில் சூப்பர் சார், கட்டிங் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, நீ வச்சுக்க தம்பி அப்படின்லாம் ஓகே. ஸோ on average 150 was this thing. 600 was very good. ஏதாவது டிப்ஸ் யாராவது கொடுத்து. ஸோ என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் உங்களுக்கு? 150 நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்? மார்னிங் ஒரு 2 to 3 hours டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 hours ஹீரோவாகுது இல்லை ஹீரோயின் ஆகுது வருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. சாங் அடுத்து இன்னொரு 1 வீக்கில் சாங் இருக்குன்னா அவங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 1 hour நானும் அந்த லேடி அசிஸ்டண்ட்டோ இல்லை இன்னொரு பாய் அசிஸ்டண்ட்டோ அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் பண்ணேன். சார் 150க்கு நீங்கள் கொரியோகிராஃபராக இருந்து ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அண்ட் தென் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் லம்சமாக பார்த்தோன்னே பான்னு கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகி ஸ்டார்லாம் வருவாங்க. அது எந்த படத்துலையோ இல்லை எந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்க்கும் ரொம்ப இணைப்பிரியா பாசம் நிறைய இருக்கு. எங்கள் அப்பா எடுத்த படத்தில் நிறைய லோன். ஸோ கிட்டத்தட்ட நான் சினிமா ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அந்த கடனெல்லாம் அடித்தேன். 6 வருஷம் நம்ப மாட்டேன். எவ்வளோ கடன் இருந்திருக்கு? கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 33-34 லட்சம் ரூபாய். அப்போது 80s இப்போ நியர்லி க்ரோர்ஸ் கணக்கு. ஸோ அதனால தான் 6 வருஷம் சொன்னேன். அப்பா, இந்த ப்ரொடியூசர்கிட்டேருந்து காசு வாங்க வேண்டியது இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், அடுத்த மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், இந்த மாதம் தேவை, அடுத்த மாதம் சேஃப்டி, இந்த 2 மாதத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பணம் கொடுத்துறது. ஸோ இப்படி வாழ்க்கை நடத்தினேன் 6 வருஷம். ஸோ எங்கேயுமே நான் ஹீரோவாயிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர்ற உடலை கடவுள் இன்னும் இருக்குது. இந்த அளவு கடன் இருக்குது, பார்த்து இன்னும் இவ்வளோ கடன் இருக்குது, நீ இன்னும் கஷ்டப்படணும், இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்தே தவிர நான் ஹீரோவாயிட்டேன், எனக்கு இந்த ஹீரோயின் கிடச்சிட்டா, நான் இப்படி ஃபேமஸ் ஆகிட்டேன், எனக்கு போஸ்டர் ஓட்டிருக்காங்க, எங்கேயும் நெவர். ஸோ முதல்லேருந்தே என்னை கடவுள் ஒரு பேலன்ஸ்லேயே வச்சு கொண்டு வந்துட்டார். சார் இப்போ 34 lakhs அந்த 80s இருக்கும்போது அதை மேனேஜ் பண்ணி அடைக்கிறதுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். முக்கியமாக கடன் அடைக்கும் போது அந்த காலகட்டத்தில் கடங்காரங்க ரொம்ப ஆஷா நடந்துக்கிறதுலாம் இருந்தது. ஆமாம். have you faced anything? எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவங்க வீட்டுக்கே போய் பேசினேன். இந்த மாதிரி நான் போனோடனே கொஞ்சம் மரியாதை இருந்தது. ஏன்னா அப்போ தான் பன்னீர் புஷ்பங்கள்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஓடிச்சு. ஸோ அதனால் எங்கேயும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் நான் சொன்னேன், சார் நான் கேரண்டி எடுத்துக்கிறேன் சார், நான் பே பண்ணுறேன் சார்,
பட் டைம் கொடுங்க சார், தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வராதிங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. எப்பயாவது கொஞ்சம் லேட் ஆனால் அவங்க ஆளை வச்சு எனக்கு ஷூட்டிங்கில் வந்து சொல்ல வைப்பாங்க. நான் அவங்ககிட்ட ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க காசு கேட்குறது. யாருமே ஒரு கும்பலாக வந்து மொச்சியெல்லாம் அது ஆனால் வந்து கேட்பாங்க. ஆனால் ஒரு 10 நாள் லேட் ஆச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் நான் கட்டிடணும், இந்த அளவு கட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. அது ஒரு 10ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா யாராவது ஒரு ஆள் வருவாங்க, தம்பி சார் சேட்டு அனுப்புனார் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. சொல்லுங்கள் ஒரு 5 days டைம் கேட்டேன்னு சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன், இல்லைன்னா ஏதாவது பொருள் கொடுத்துறேன் அது தகுந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான். தவிர ஏதாவது ஒரு கேரண்டி சேஃப்டி அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ அட்ஜஸ்ட் ஆச்சு, நான் போய் கொண்டு போய் கொடுத்து. ஆனால் அந்த ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ப்ரெஷர் இருந்ததில்ல சார் கடன். அதனால தான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அவன் அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டான், அதனால தான் அத்தனை படம் பண்ணான் அப்படின்னு. ஒரு வருஷத்தில் 18 படம் பண்ணேன். அது இன்னொருத்தர் பண்ணாங்களோ இல்லையே தெரியாது, பட் என்னோட ரெக்கார்டில் தான் 18 படங்கள். அந்த 18 படங்கள் எதுக்கு பண்ணேன்னா அந்த கடன்லாம் அடைக்கிறது. அந்த 18 வந்து கிட்டத்தட்ட 12-13 ஓடலை. அது பெரிய தப்பு, அது பெரிய மைனஸ். பட் என்னோட பிரச்சனை அது. இப்போது நான் எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஒரு சேஃப்டி, ஒரு ஃபைனான்ஷியல் குஷனிங் இருந்ததுன்னா நான் அந்த தப்பான படங்கள்லாம் சூஸ் பண்ணி பொறுமையாக நம்ம செட் பேக் பண்ணியிருக்கோம், முடிஞ்சிருக்கோம். எனக்கு என்ன இருக்குது படத்தில், அதனால் எனக்கு என்ன நல்லது நடக்கும், என்னோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கதை இருக்கா, இப்படியெல்லாம் சூஸ் பண்ணுற ஒரு 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 ஃப்ரீடம் கிடையாது. நெருக்கடியிலேயே ஓடிட்டு இருந்தது வாழ்க்கை. ஸோ அவே புரோக்கன் சார். தேர் இஸ் இதில் ஒரு 2-3 தாட் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று, பணம் விட்டால் வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்ற ஒரு யோசனை ஒரு நேரத்தில் வரும். பணத்துக்காக இவ்வளோ வெறியாக இருக்காங்களே, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை வரும். 3வது வந்து பணம் நம்மளை அந்த அளவுக்கு தாக்காமல் நம்ம பார்த்துக்கணும், யூனோ தட் ஷுடன்ட் அஃபெக்ட் அஸ் ஸோ மச் அப்படின்றது வரும். அப்புறம்னால வந்து இவ்வளோ பண்ணியும் நம்ம இறக்க தான் போகிறோம், வாட் ஆர் வி கோயிங் டு டூ. ஸோ நான் தமிழில் வந்து எடுக்க முடியாத ஒரு ரிஸ்கெல்லாம் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தெலுங்கு போனதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்தேன். நான் படங்கள் எடுக்கிறது ஆரம்பித்தேன். ஒரு படத்துக்கு க்ரியேட்டிவ் டைரக்டராக இருந்தேன். ஸோ ஐ டுக் லாட் ஆஃப் ரிஸ்க்ஸ் as far as ரோல்ஸ் ஆர் கன்சர்ன். ஏன்னா தெலுங்கு போகிற நேரத்துக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக நான் ஒரு 0க்கு வந்துட்டேன், மைனஸ் இல்லை, ஓகே, ஒரு 0க்காவது வந்துட்டேன், பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு 2 படம் பண்ணால் இந்த வருஷம் பூராவும் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தான். அப்போ கூட மிடில் கிளாஸ் தான். தவிர சார் இன்னைக்கு வரைக்கும் சார் சத்தியமாக நான் ஏதாவது கடைக்கு போனால் ப்ரைஸ் டேக் பார்க்காம வாங்க மாட்டேன். நான் கூட ஆர்டிஸ்ட்டு, கமெடியன்ஸ், இல்லை சைடு ஆர்டிஸ்ட்டு, அவங்க அந்த வெள்ளை ஷர்ட் எடுங்க பேக் பண்ணுங்கள், அந்த ரோஸ் கலர் ஷர்ட் எடுங்க பேக் பண்ணுங்கள் அப்படின்றத பார்த்துருக்கேன். நம்ம இன்னும் ஏன்னா அங்கே கிரவுண்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சு ஷேக்கி கிரவுண்டில் தான் வந்தோம் நம்ம. ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து நான் ப்ரைஸ் பார்த்துட்டு 800 ரூபா ஒரு சட்டைக்கு 800 ரூபா, ஏதோ 300-400 தான் வாங்கலாம் அப்படின்னு. இதுக்கு தான் இப்போ அமேசான் வந்து ரொம்ப நல்ல விஷயம், எல்லாம் நம்ம ரேஞ்சில் தான் வாங்குறது, ஆன்லைனில் எடுக்க முடியும் சார். மெயின்லி லைக் இது கூட 300 ரூபாய் ஷர்ட்டுங்க. இது என்ன சார் சொல்கிறீங்க? 300 rupees ஷர்ட். when you understand that you wear the shirt doesn't wear you wear the shirt. ஸோ உடம்பு நல்லா இருந்தால் ஷர்ட்டும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதான் நம்ம கேரி பண்ணுற விதம் தான். எக்ஸாக்ட்லி. ஓகே, இது 400. யூ கேரி இட் வெல். அதுதான் வேணும். கேரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் த பிராண்ட். அதனால தான் ஐ டோன்ட் பிலீவ் இன் பிராண்ட்ஸ். ஐ நெவர் பிலீவ் இன் பிராண்ட்ஸ். இன்றைக்கி வண்டியாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை கண்ணாடியாக இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்சது தான். அது நம்ம எப்படி ஓன் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினது நான் தான். ஃபஸ்ட்டு செலிக்கா நான் தான் வாங்கினேன், டொயோட்டோ. ஆக்சுவலி அதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரகிள்லாம் தாண்டிட்டு அப்பாடின்னு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினேன். ஃபஸ்ட்டு கார் தான். ஆமாம். என்ன ரேஞ்சில் என்ன இயரில் எடுத்தீங்க? அப்போ வந்து 8.5 லட்சம் ரூபாய். அப்போ 8.5 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம். ஆமாம். அதுக்கு மாதத்துக்கே 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கடன் அடைக்க வேண்டியது. எனக்கு இஎம்ஐ பேங்க்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுக்காது. அது சேட்ஜி அந்த மாதிரி ஃபைனான்ஸ், அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடனே என்ன அப்போ தான் வந்து அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனையாகி நான் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொந்த கசினை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். ஏன்னா பிரச்சனையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் குடும்பத்திலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து என்னை தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு பேச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபைனான்ஷியலாக நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்பட்ட, வெளியாளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றதா, நம்ம சொத்தை நம்ம தான் அனுபவிக்கணும், வரப்போகிறத நம்ம தான் அனுபவிக்கணும். நான் சொன்னேன், இன்னும் பணத்து மேலே அவ்வளோ இதாக இருக்கீங்களே இவ்வளோ இழந்ததுக்கப்புறம் அப்படின்னு என்னோட ஆர்கியூமெண்ட். அவரோட ஆர்கியூமெண்ட், என் கஷ்டத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் நீ வந்து உணரலையா அப்படின்னு அவரோட ஆர்கியூமெண்ட். ஸோ ரெண்டும் நியாயமான ஆர்கியூமெண்ட் தான். பட்
எனக்கு அவருக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டு பேருமே ஒரு பக்கம் அவங்கவுங்க ஸ்டாண்டில் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அது நான் வாழ்க்கையில் ஒரே விஷயம் நம்புறேங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள், இப்போது நேரங்கள் ஒன்றா இருக்காது, மனிதர்கள் ஒன்றா இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஸோ அதனால் யாரும் கெட்டவர் கிடையாது, யாரும் நல்லவர் கிடையாது. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு 2-3 வார்த்தை நம்மளை பேசிட்டாங்கன்னா ஓகே ஏதோ பாயிண்ட் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் போய் கட்டிலாம் பிடிக்க மாட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருப்பேன் அன்னிலேருந்து. அவங்களா உணர்ந்து வந்து என்கிட்ட வந்து மறுபடியும் வந்து பேசி இல்லை சாரிகிரி ஏதோ சொன்னாங்கன்னா ஓகே. பட் நான் இம்மிடியேட்டாக ரியாக்ட் ஆகி நானும் பேசினேன், அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்காது. ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் த்ரூ. ஸோ ஐட் ராதர் லெட் ஹிம் பி தென் கெட் மை செல்ஃப் ஸ்க்ரூட் அப் இன் த ஹெட். லைக் ஓவரால் ஜேர்னியில் அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதை அண்டர்கோ பண்ணும்போது அந்த பெயின் என்ன, ஏன்னா பிறந்து ஒரு யங்ஸ்டராக ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் நிறைய பேர்டன்ஸை ஷோல்டரில் சுமக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்தை, இண்டஸ்ட்ரி ப்ரெஷரு. Yeah, but that makes you a better human being, no? Diamond doesn't become a diamond just like that. It goes through a lot of pressure, cuts. So much pressure makes a diamond. So I hope I'm on the process of becoming a diamond. Now, diamond I-10 சொல்ல வரல. I hope I'm still under the process of becoming a diamond. ஏன்னா because நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டுறப்போ You are a diamond, sir. You are a diamond. Thank you. That's so nice of you. நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறப்போ I want எனக்கு பலத்தை கொடு, எனக்கு தைரியத்தை கொடு, எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு கேட்டுக்கிறோம்ல. எதுக்கு? பிரச்சனை வந்து ஸோ அதனால நீ அதெல்லாம் வேண்டுறப்போ நீ பிரச்சனை கூட வேண்டுறேன்னு அர்த்தம். ஸோ பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ வர்றப்போ அதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறோம்? டஸ் இட் மேக் யூ அ பெட்டர் பர்சன் ஆர் டஸ் இட் மேக் யூ அ மிசரபிள் பர்சன்? இதுதான். I decided to become a better person after every obstacle, after every setback, after every falling down. இப்போ கீழே விழறது தப்பு இல்லை, ஆனால் எந்திரிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. கிரேட் வேர்ட் சார். சார் நிறைய ஜேர்னியை எங்கள் கூட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள் டைம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Experience life at its best. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் வெற்றி நடை போடுகிறது.